புதியுகம் நேர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக வாஸ்து சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. சரி, அதுக்கு நம்ம கொஞ்சம் அலைச்சல் கஷ்டப்பட்டு அவங்கள நம்ம காப்பாற்றிடுறோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான ரீதியாக நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்காக கடன் வாங்குகிறோம், கடன் தொல்லை அதிகரிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கறதில்ல. இப்படி வீடுகளில் மாறி மாறி ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு மனக்கவலைகளை உண்டாக்குது சார். மன நிம்மதிக்காக நம்ம நிகழ்ச்சிகளில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த மனக்கவலையும் போகிறதுக்கு ஒரு நல்ல டிப் கொடுங்களேன். நல்லதுமா. அதாவது மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு இன்பமும் துன்பமும் இயற்கையோடைய நியதி தானமா. மாறி மாறி எப்படி ஒரு நல்லதும் நடக்கும், இதுவும் மாறி நடக்கும். வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வர முடியும். எல்லா மனிதர்களுமே சந்தோஷமாக வாழ முடியும். இதற்காக நம்முடைய ஆன்மீகம் அற்புதமான வழிகளை காட்டுது. அதில் ஒரு நல்ல வழி என்ன கேட்டிங்கன்னா, தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய தீப வழிபாடுமா. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணி எனக்கு மன நிம்மதி வேணும், அதுக்கு நான் இந்த பரிகாரம் பண்ணேன், அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப எளிமையான பரிகாரம் போதும். உங்கள் வீட்டில் உங்களுடைய ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க, ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. அந்த விளக்குடைய தீப சுடரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கு, அந்த விளக்கில் எரியக்கூடிய தீப சுடர், அந்த சுடரை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் உற்று கவனிக்க ஆரம்பிங்க. அந்த சுடரை பாருங்கள், மனதாலே கவனியுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த சுடர் மீது பதியட்டும். அப்படியே அந்த சுடரை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுடைய மனக்கவலைகள் மறையும். உங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளாக மறையும். அதற்கு என்ன தீர்வு? எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருந்து தானே தீரணும். அப்படி நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அது என்ன தீர்வு என்று தீப ஒளியை நாம் தியானம் பண்ணும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தினந்தோறும் ஒரு 15 நிமிடங்கள் அப்படி தீப ஒளியை கண்ணால் பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மெல்ல மெல்ல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பிக்கும். இதை செய்து பார்த்து சில மாதங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் உணர்வீங்க, என்கிட்ட சொல்லுவீங்க. வாழ்த்துக்கள். மனக்கவலைகள் நீங்க எளிமையான பரிகாரம் வழக்கம் போல சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். எங்க பையனுக்காக கேக்குறோம். பையனோட பேர் சொல்லுங்க, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பையன் பாலசுப்ரமணி. 1/1/92. 1/1/92. பிறந்த நேரம் 92. காலையில 4:10. காலையில 4:10. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிடுங்க. விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். சரிம்மா. உங்க அன்பு மகனுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க? அவருக்கு கல்யாணம் கல்விதே போகுது. திருமணத்திற்காக கேக்குறீங்க. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துலமா அவருக்கு விருச்சிக லக்னம் பாருங்க. இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசின்னு சொல்லும்போது இவர் மனசுல ஒரு பிடிவாதம் இருக்கம்மா. இப்படித்தான் பெண்ணு வேணும்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குமா மனசுக்குள்ள. இவர் ஜாதகத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பெண் கிடைச்சாலும் திருமணம் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிற போது தான் கல்யாணம் கூடி வருமா. இந்த ஜாதக அமைப்பு அப்படி. அதனால இவருக்கு ஒரு திருமணத்துக்கு ரொம்ப படித்த அறிவுள்ள அப்படி பெண் வேணும் அப்படின்னு கேட்டு கடைசியில் பெண் வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி பெண் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிற போது தான் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் கூடி வரும். அப்படி ஒரு எண்ணம் இப்போ வரட்டும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, மதுரையிலேயே இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சியை போய் தரிசனம் பண்ண சொல்லி உங்கள் அன்பு மகன்கிட்ட சொல்லுங்கள். மீனாட்சியை வழிபட்டு வரணும். புதன்கிழமைகளில் சென்று வழிபட்டு வர சொல்லுங்கள். இந்த ஆண்டே அவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுமா. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு
வரக்கூடிய பெண்ணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா இந்த ஆண்டே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருமா? வாழ்த்துக்கள். நம்பிக்கையோட செய்யுங்கம்மா, நல்லதே நடக்கும். அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தனலட்சுமிங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் மகனுக்காக தாங்க. மகனுடைய பெயர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையன் பேர் சரவண பாலாஜிங்க. 28/12/96ங்க. 28/12/96. ராசி பிறந்த நேரம் சொல்லுங்க. 8:41க்கு பிறந்தாங்க காலையில. காலையில 8:41. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ஆயில் நட்சத்திரம் கடகராசி, மகர லக்னம். மகர லக்னம். உங்களுடைய அன்பு மகனுக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? இந்த கல்யாணத்துக்காக பாத்துட்டு இருக்கோங்க, எதுவும் அமைய மாட்டேங்குது. ஆயில் நட்சத்திரம் சொன்னாலே வேணாம் கேக்குறது. ஒரு நல்ல கேள்வி சார். ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னாலே திருமணத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டே இருக்கு. வணக்கம்மா. பொண்ணு வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது சில நட்சத்திரங்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு கொஞ்சம் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கம்மா. மூல நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. சரிங்களா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே குறைன்னு சொல்ல முடியாது. எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நட்சத்திரங்களில் இந்த பாதங்கள் அப்படின்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் தனித்தனி பதிவுகளே போட்டிருக்கோம். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் தனிப்பதிவுகள் போட்டு அதில் என்ன பிரச்சனை, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக முடிவு எடுக்கிற போது எதுலேயுமே ஒரு குழப்பம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆயில்ய நட்சத்திரத்தை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்குறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரெங்கநாதரை தரிசனம் பண்ணணுமா. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் இருக்கார் பாருங்க, அவரை போய் தரிசனம் பண்ணணும். பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பெருமாள். அதனால் அவர் போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது நல்ல முறையில் கல்யாணம் கூடி வருமா. இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், இவருக்கு கொஞ்சம் படபடப்பு, ஒரு அவசரம், எதுலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படிலாம் எதிர்பார்க்குறவராக இருக்கார். சில குணங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட வேண்டிய அவசியமாக அவர்கிட்ட இருக்குமா. இந்த ஜாதகத்தின்படி இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் முதல்ல ஸ்ரீரங்கம் பெருமாளை சென்று அவரை வழிபட சொல்லுங்கள். நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா. வாழ்த்துக்கள். நம்பிக்கையோட செய்யுங்கம்மா, நல்லதே நடக்கும். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி பேசுறேங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? அன்னிக்காக கேக்குறாங்க. அவங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. அவங்க பேரு சுமதிங்க. 24/11/1979. 24/11/1979. 79. பிறந்த நேரம் தெரியுமா? சாயந்தரம் 6:10ங்க. 6:10 மாலை. ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகேமா, உங்க அன்னைக்கு என்ன கேள்விமா கேக்குறீங்க? அவங்க அடுத்த மாசம் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க, அன்னைக்கு பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கலாமா அப்படின்னு கேட்கணும். நிச்சயமா. வணக்கம்மா. வணக்கங்க சார். வணக்கம்மா. அதாவது இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், மகர ராசின்னு சொல்லும்போது நீ 7.5 சனி முடியலை. சரிங்களா? இவங்க நீங்கள் குறிப்பிடக்கூடிய நாளில் வாஸ்து பூஜை பண்ணலாம், எந்த குறையும் கிடையாது. வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் போடுறாங்க பாருங்க, அந்த நாட்களில் தாராளமாக பூஜை செய்யலாம், அது குறை கிடையாது. இவங்க என்ன செய்துக்கணும்? இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் பிள்ளையாருக்கு ஒரு சூரத்தேங்காய் போடணும், பிள்ளையாரை வழிபடணும். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு பிள்ளையாரை ஒரு முறை வழிபட்டுட்டு பிறகு உங்கள் காரியங்களை செய்ய தொடங்கலாமா. நல்லபடியாக செய்யுங்க, வெற்றிகள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சார், அம்மாக்களுக்கெல்லாம் என்னன்னா எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க, ஏன் பிள்ளை மட்டும் படிக்கவே மாட்டேங்கிறான், அப்படியே படித்தாலும் எக்ஸாம் டைமில் மறந்துடுது அப்படின்னு சொல்கிறான், இந்த சிலபஸ் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான், ஸ்கூலை மாற்றணும்னு சொல்கிறான். இந்த மாதிரியான கவலைகளோடு அம்மாக்கள்லாம் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். என்கிட்டே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சார் இப்போது இந்த மாதிரி பிள்ளைகள் நல்லா படிக்கணும், மற்ற பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய சிலபஸ் ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது, என்ன காரணம் சார்? அதாவது முன்னால் பிள்ளைகளுக்கு நிறைய ஓய்வு நேரம் இருந்துச்சுமா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல் பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டுங்கிறார் பாரதியார் ஒரு பாட்டில். சாயந்தரம் முழுக்க பிள்ளைகள் விளையாட விடுங்கன்னு. இன்றைக்கி எங்கே விளையாட விடுறோம்? எப்போ பார்த்தாலும் படிக்க சொல்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கத்தான் செய்கிறோம், நம்ம அதை புரிஞ்சுக்கணுமே. சரி, ஆனால் நம்ம போயிட்டு பிள்ளைங்க நல்லா படித்து வரணும் அப்படின்னு ஒரு தாய் நினைக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம பையங்க நல்லா வரணும்னு அதற்கு வழி இருக்கா? ஜோதிடத்துலன்னா அற்புதமான வழிகள் இருக்குமா. நம்ம நிறைய முறைகளை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு எளிமையான வழிமுறையை சொல்ல போகிறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வாக்கு சக்தி அவங்களுக்கு வரணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும்,
தேர்வு அறையில் மிகச்சிறப்பாக எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டான் என் பையன் சொல்ல முடியணும். அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குன்னா இருக்குது, அவசியம் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வேப்பங்குச்சி இருக்குது பாருங்க, அந்த வேப்பங்குச்சி எடுத்துக்கிடணும். வேப்பங்குச்சி ஒரு சின்ன வேப்பங்குச்சி எடுத்துருங்க, பெரிய கிளையை ஒடிச்சிட்டு வந்துடாதீங்க. ஒரு சின்ன வேப்பங்குச்சி, அந்த வேப்பங்குச்சி எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க நாக்கில் ஓம்னு எழுதணும். பொதுவாக இது இதை எழுதக்கூடியவர்கள் வேதம் படித்தவர்களை வச்சு எழுத சொல்லலாம், அப்படியும் முறை இருக்குது. நல்ல விஷயம் தெரிஞ்ச சாஸ்திரிகள் எழுதுகிறாங்க, நாமளும் எழுதலாம். பிள்ளைகளுடைய நாக்கில் ஓம் அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதுகிற போது தொடர்ச்சியாக அப்படி நம்ம செய்து கொண்டு வருகிற போது அதனுடைய பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குமா. நீங்கள் அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகத்தினால இவங்க மிகச்சிறப்பான முறையில் வராங்க. வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை நாக்கில் எழுதுவாங்க. நம்ம ஊர்களில் இருந்த பழக்கம் வேப்பங்குச்சியினால் நாக்கில் ஓம்னு எழுதக்கூடிய பழக்கம். இது அற்புதமான படிப்பாற்றலை, மிகப்பெரிய வெற்றிகளை பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுக்குது. செய்து பாருங்க, வெற்றி காணுங்க. எளிமையான பரிகாரம் சொன்னீங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சாந்தி என் பேரு. யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் தங்கச்சி பையனுக்காண்டி கேட்குறேன். சரி, அவருடைய பெயர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. ஜெய் ஹரிஷ். சொல்லுங்கம்மா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஜெய் ஹரிஷ். ஜெய் ஹரிஷ். ஆமா. சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3/2/1992. 3/2/92. பிறந்த நேரமா? ஆமாங்க, இரவு 10:30. இரவு 10:30. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கன்னியா லக்னம். சரிம்மா, என்ன கேள்விமா கேக்குறீங்க? அவனுக்கு எப்ப திருமணம் ஆகும்? பொண்ணே சரியா அமைய மாட்டேங்குது. கவலைப்படாதீங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். இவருடைய ஜாதகத்தில் திருமண தடை மிக கடுமையாக காட்டுதுமா. முதல்ல அதுக்குரிய பரிகாரங்கள் இறங்கிக்கிடணும். இவர் என்ன செய்யணும்னா, பக்கத்தில் எங்கே பெருமாள் கோயில் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள். பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் நரசிம்மரை 16 முறை சுற்றி வரணும்மா. சரிங்களா? 16 முறை நரசிம்மரை சுற்றி வந்து அவர் முன்னால் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்து தியானம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அந்த பையனை தியானம் பண்ண சொல்லுங்கள், அதுதான் முக்கியம். அவர் அப்படி வழிபட்டுட்டு வரும்போது இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகும். இந்த திருமண தடை விலகிச்சுன்னா எப்போங்க கல்யாணம் ஆகும் அப்படின்னா, அடுத்து இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது இவர் ஜாதகப்படி 2025 இறுதியில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த வழிபாட்டை பரிகாரத்தை செய்து தான் அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுமா. அதனால் அப்படி முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நம்பிக்கையோட செய்யுங்கம்மா, நல்லதே நடக்கும். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. யாருக்கா கேக்குறீங்க? பேர் ஈஸ்வரிங்க மேடம். பொண்ணுக்காக கேட்குறேன். பொண்ணோட பெயர் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. விஷ்ணுபிரியா. 30/3/2002. 30/3/2002. பிறந்த நேரமா? 11:45. காலையிலையா இரவா? நைட்டு, இரவு. 11:45 இரவு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியாது. சரிம்மா, என்ன கேள்விமா? பேங்க் எக்ஸாமுக்கு 2 வருஷமா எழுதிட்டு இருக்கு. வேலை 2 வருஷமாவது கிடைக்குமா? ஓகேம்மா. வணக்கம்மா. அவங்களுடைய கேள்வி என்ன கேட்குறாங்க? கேள்வி அவங்க பேங்க் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி, வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறீங்க. சரிங்கம்மா. அதாவது இவங்களுடைய ஜாதகத்தில்மா நல்ல வேலை கிடைச்சி வாழ்க்கையில் வருவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உடனடியாக கிடைப்பது அப்படிங்கிறதுல ஒரு தடை இருக்குமா. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கித்துறையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் வழிபாடு இவங்க செய்துக்கிட்டு வரணும். சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி பிரதோஷ நாட்களில் வழிபட்டுக்கிட்டு வரணுமா. இவங்க இதை செய்கிற போது வரக்கூடிய ஆண்டு வங்கித்துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு அமையுதுமா. வாழ்த்துக்கள். நம்பிக்கையோட செய்யுங்கம்மா, நல்லதே நடக்கும். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேரு யாருக்கா கேக்குறீங்க? மாட்டன் பேசுறேங்க. ஜெயபாலுங்க. யாருக்கா கேக்குறீங்க சார்? ஒரு நிமிஷம். 17:10 உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஜெயபாலுங்க. ஓகே, உங்களுடைய ஜெயபால். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/10/1991. 91. கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. 6:20 காலையிலையா? காலையிலங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், துலா லக்னம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம்,
துலா லக்னம். துலாம் லக்னம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன சார்? உடல் ஆரோக்கியத்தை வேலைக்கு ஆயிருங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக கேட்குறீங்க, வேலைக்கு ஆயிருங்க. அப்புறம் வேலைக்காகவும் கேட்குறீங்க. உங்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் அதிகமாக தெரியுதுங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. இந்த நாகதோஷம் விலகணும். அப்படி விலகுகிற போது உங்களுக்கு நன்மைகள் பெருகும். நீங்கள் என்ன பண்ணணும்? ரெகுலராக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும். நம்முடைய திருக்கோயில்கள் எல்லாமே ஆன்மீக பொக்கிஷங்கள் பாருங்கள். அந்த கோயில்களில் நவக்கிரகங்கள் இருக்கும். அந்த நவக்கிரகங்களை தொடர்ச்சியாக வழிபடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகு கேதுக்கள் இருக்குது, நவக்கிரகங்களை நீங்கள் வழிபடணும். அப்படி தொடர்ச்சியாக வழிபட்டு வருகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பிணிகள் உங்களுக்கு நிவர்த்தியாக தொடங்கும். ரெண்டாவது, மனக்குழப்பம் உங்களுக்கு நிறைய இருக்குது, மனப்பதட்டம் இருக்குது, அது விலகணும். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே அதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இதை நீங்கள் செய்கிற போது நல்ல முறையில் உங்களுக்கு வேலையும் அமையும், நல்ல முறையில் அமையும். அடுத்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா உங்களுக்கு அமைய போகுது. வாழ்த்துக்கள் சார். ஒரு விஷயத்தை நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன், அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறேன். ஆனால் அது நடக்கிறதுல ஒரு சின்ன சின்ன தடைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, தாமதமாகுது, சம்டைம்ஸ் அது நடக்காமையே போயிடுது. இந்த மாதிரி நம்ம மனசில் நினச்ச எல்லா காரியங்களும் ஈடேறணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் எப்படி சார் அமைச்சுக்கணும்? அதாவது நினைச்ச காரியங்களில் வெற்றி யாருக்கு கிடைக்கிதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பாருங்க. இதைத்தான் நான் சாதிச்சே தீருவேன் அப்படின்னு அது மேலே மட்டுமே நோக்கம் தெளிவாக இருக்கும்போது ஜெயிக்கிறோம். இப்போ அது சொல்கிறது ஈஸி. அப்போ அது மேலே மட்டும் நோக்கம் இருக்கணும், நம்ம கான்சென்ட்ரேஷன் சதறக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையில் அற்புதமான முறையை நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் காலையில் அந்த 3:30 to 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் விழித்தெழக்கூடிய ஒரு பழக்கம், அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய பழக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக காலையில் இந்த 3:30 to 5:30 மணி வரைக்கும் உள்ள நேரங்களில் வெகு சீக்கிரம் எழுந்து காலை கடன்களை முடித்து நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்களேன். அப்படி நீங்கள் தியானம் செய்ய செய்ய உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பெருகும். கான்சன்ட்ரேஷன் பெருக பிறகு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் ஜெயிப்பீங்க. எதுலேயுமே தோல்வின்னு இருக்காது. நினைச்ச காரியங்களில் வெற்றி அடைய முடியும். உங்கள் துறையில் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் வர முடியும். அதற்கு பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை முறையில் பிரம்ம முகூர்த்தத்தோடு தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். அதிகாலை எழும் பறவை தான் வெகு தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த பரிகாரம் இருந்தது. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. யாருக்கா கேக்குறீங்க? பேசலாமா? பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காக வேண்டி கேட்குறேன். பையனோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. சிவராமகிருஷ்ணா, கேட்டை. இல்ல பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க முதல்ல. 8/6/1990. 90. பிறந்த நேரமா? 9 PM. 9:01 PM. 9:01 PM. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, தனு லக்னம். சரிம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? அவனுக்கு கல்யாணம் பார்த்துட்டே இருக்கோம், லேட் ஆகுது, உடம்பு சரியில்லை. ஆரோக்கியத்துக்கும் திருமணத்திற்கும் கேட்குறாங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் அன்பு மகன் ஜாதகத்தில் முதல்ல அவர்களுடைய ஹெல்த் இஷ்யூவை சரி பண்ணணும்மா. சரிங்களா? அதுதான் மிக மிக முக்கியம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய அம்மன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் பண்ணணும். திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் முதல்ல அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேக தீர்த்தத்தை கோமுகியில் பிடித்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கிட்டு வரணும். இது இவருக்கு உள்ள தடைகள், உடல் கவலைகள் எல்லாமே போக்குமா. அந்த உடல் நலம் சீராகும். அடுத்து கல்யாண விஷயம் கூடி வந்துடும். வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத ரெகுலர் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் யாருக்கா கேட்குறீங்க? என் பேர் பிரிக்சாமிங்க. யாருக்கா கேட்குறீங்க சார்? ஆனந்த்குமார் பையன். ஆனந்த்குமார். ஆனந்த்குமார். அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/1/97. 17/1/97. பிறந்த நேரம் சார்? 97. விடியகால காலையில் 5:35. காலையில் 5:35. 5:35. ஓகே சார். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிடுங்க. மேஷ ராசி, கார்த்திகை லக்னம், தனுசு லக்னம். தனுசு லக்னம். வேளாசி லக்னம். டிஎன்பிஎஸ்சி எழுதிருக்கா? அப்படியே வேளாசி கேட்குறேன் மேடம். டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்காரு. அரசு வேலைக்காக கேட்குறீங்க. ஓகே. ஐயா வணக்கம். உங்கள் அன்பு மகனுக்கு அவர் ஜாதகப்படி அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
ஆனால் ப்ரிப்பரேஷன் பத்தலை, இன்னும் ஒரு நல்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள், அடுத்தடுத்த முறைகள் எழுத சொல்லுங்கள். அவருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை சொல்லிட்டு வர சொல்லுங்கள். விரைவில் வேலை கிடைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவார். வாழ்த்துக்கள். நன்றி சார் அழைத்தமைக்கு. சரி, இன்னைக்கு வந்து இந்த அரை மணி நேரம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் சொன்னீங்க. மனக்கவலைகள் நீங்க, பிள்ளைகள் நல்லா படிக்க, நினைத்த காரியங்கள் எல்லாம் ஈடேற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைச்சுக்கணும், கான்சன்ட்ரேஷன் எப்படி வரணுங்கிற விஷயத்த சொன்னீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.